ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, இன்று முதல் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படியே. நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய். என் முழு ஆசையையும் பெறுவாய். இனி நீ பயப்படும்படி எதுவும் நடக்காது. தைரியமாக இரு. உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும். வெற்றி இலக்கு உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. உன்னை தேற்றுவதற்காக 1000 முறை சமாதானம் கூறினேன். அதற்கு பிறகும் கூறுவேன். ஆனால் நீயோ உன் மனதில் சுமையை இறக்கி வைக்கிறாய். அதே சமயத்தில் சில மணி நேரத்தில் அதையே மீண்டும் சுமக்கிறாய். மறுபடியும் புலம்புகிறாய். எதற்கு நான் பார்த்து கொள்ள மாட்டேனா? உன் சாயப்பா மீது நம்பிக்கை இல்லையா? உனக்கான அனைத்தும் நான் சரி செய்து பார்த்து கவனித்து கொண்டு வருகிறேன். நீ என் மீது நிறைய அன்பு வைத்துள்ளாய் என்பது எனக்கு தெரியும். நீ ஜென்ம ஜென்மமாய் என்னுடைய உயிராய் இருக்கும் என் குழந்தை. உன்னை சரி செய்வது என்னுடைய பொறுப்பு. உன்னை ஒருபோதும் வேதனைப்படுத்த மாட்டேன். உனக்கு இன்றைய நாள் வரை நண்பர்கள் காயப்படுத்தி இருப்பதை மட்டும்தானே நீ அறிவாய். ஆனால் உண்மையான நோக்கம் உன்னை காயப்படுத்துவதல்ல. அவர்கள் உன் அன்பை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை என்று நான் சொல்கிறேன். உன்னை கேலி பொருளாக மற்றவர்களிடம் சிரித்து உன் அன்பை அலட்சியப்படுத்தியதின் வழி அதனோடு விட்டார்களா? நீ உரிமையாய் கோபம் கொண்டதை மற்றவர்களிடம் உன்னை அவர்கள் சித்தரித்து சொன்ன விதத்தால் அவர்கள் முன் நீ கோபம் கொண்டவர்களாக தெரிய வைத்து உன் பெயரையே கெடுத்தார்கள். பொது நண்பர்கள் அறிமுகம் கிடைத்ததனால் உன்னை அலட்சியம் செய்து பேச வைத்தார்கள். எதற்கு இது என்று அமைதியாக இருந்தாலும் உன்னை விடாமல் வந்து காயப்படுத்தி பதம் பார்க்கிறார்கள். அவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல என்பதற்காகத்தான் உனக்கு சில விஷயங்களை புரிய வைத்து அவர்களிடமிருந்து உன்னை நான் விலக்கினேன். இனிமேல் எல்லாம் நல்ல நேரம்தான். உனக்கு அவர்களிடம் இப்படி பேசாமல் இருக்கிறோமே, இது சரியா என்றுதானே யோசிக்கிறாய்? இது முழுவதும் சரிதான். உனக்கு இந்த அமைதிதான் நிம்மதி தரக்கூடியது. நீ போகும் பாதையை நான் தான் வழிகாட்டுகிறேன். அதனால் இது சரியா தவறா என்று ஒருபோதும் நீ யோசிக்காதே. நான் துணை நின்று உன்னை பாதுகாப்பேன். என் உயிரான குழந்தையே, வாழ்வில் உனக்கானது ஒன்று உன்னிடம் வந்து சேரும் காலம் வந்துவிட்டது. நீ எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல வாழ்க்கை உன்னை வந்தடையும். என்னை மீறி உன்னிடம் எதுவும் நெருங்காது. வாடின பூக்களாய் இருந்தாலும் உன் தந்தையான நான் உன்னிடம் அதை மலர்ந்த புத்துணர்வுடன் என் ஆசீர்வாதங்களுடன் உன்னிடம் தருவேன். உன் அத்தனை காயங்களுக்கும் மருந்தாய் எனது அருள் உன் மனதில் நிரம்ப பண்ணுவேன். நீ வைரக்கல். உன்னை வடிவம் கொண்டு வெளிச்சத்தின் பேரொளி போல் வீசவி நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகிறேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் என்றும் இருப்பேன். என்னுடைய நாவிலிருந்து வரும் சொற்கள் எல்லாம் நிச்சயம் உனக்கு பலிக்கும். என்னை வரவேற்க தயாராக இரு. உனக்கு நல்வாழ்க்கையை தரப்போகிறேன். நல்ல சந்தோஷத்தை கொடுக்கப் போகிறேன். நல்ல நல்ல நிகழ்வுகள் எல்லாம் அடுத்தடுத்து உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. நீ விரும்பியபடியே உன் வாழ்க்கை அமையப் போகிறது. சந்தோஷமாக இரு. எல்லாம் நீ நினைத்தது போலவே நடக்கும். என்னுடைய ஆசையும் அன்பும் அரவணைப்பும் எப்போதும் உனக்கு இருக்கும். நல்லது நடந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய வாழ்வில். இன்று நான் உன்னை மகிழ்விக்க வரப்போகிறேன். நிச்சயம் வருவேன். என்னை வரவேற்க நீ தயாராக இரு என் தங்கமே.